அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிட சதா. இந்த பதிவுல துலாம் ராசி, துலாம் லக்னத்துல பிறந்தவர்களுக்கான வாழ்க்கையின் மறுபக்கம் எப்படி இருக்கும்? அப்படிங்கிறத பத்தி நாம பார்க்க போறோம். ராசிகள்ல இது சரராசி அப்படிங்கிறது சொல்லக்கூடியது. அதே மாரி காற்று தத்துவத்தை குறிக்கக்கூடியது. இதனுடைய அடையாள சின்னம் தராசு. தராசுல எப்படி பொருட்களை எடை போட்டு சமப்படுத்தி பார்க்குறோமோ, அதே மாரி தான் இந்த துலாம் ராசியில பிறந்தவங்க ஒருத்தர பார்த்த உடனே டக்குன்னு எடை போட்டு அவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருப்பாங்க. பொதுவா இவங்க தன்னுடைய அபிப்பிராயத்த வெளியில சொல்ல மாட்டாங்க. எதையுமே ஒரு தடவைக்கு 2 தடவ யோசனை பண்ணி, அப்புறமா முடிவுக்கு வரக்கூடியவங்க. இவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா, அந்த முடிவுலருந்து மாறவே மாட்டாங்க. அதே மாரி வாக்கு குடுக்க மாட்டாங்க. வாக்கு குடுத்துட்டா, அந்த வாக்க காப்பாத்துறதுக்கு கடுமையா போராடுவாங்க. ரொம்ப வாக்கு சுத்தம் உடையவங்கன்னே இவங்கள சொல்லலாம். பெரும்பாலும் இவங்க நேர்மையாகவே நடக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்க மற்றவங்கள ஏமாத்தக்கூடாதுன்னு நெனைப்பாங்க. அதே மாரி மத்தவங்க இவங்கள ஏமாத்துனா கூட அதுக்காக ரொம்ப வருத்தப்படுவாங்க. அப்ப எந்த சூழ்நிலையிலும் மத்தவங்கள ஏமாற்றக்கூடாது, மற்றவங்களும் நம்மள ஏமாத்தக்கூடாது. நேர்மையா, சரியா, கரெக்ட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. பொதுவா துலாம் ராசி, துலாம் லக்னத்துல பிறந்தவங்கள யாராவது நம்பி போய் ஏதாவது ஒரு உதவி கேட்டாங்க அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா உடனுக்குடனே அத செய்ய துடிப்பாங்க. கைவிட மாட்டாங்க. இவங்க நம்புனவங்கள கைவிட மாட்டாங்க. இப்ப இவங்க கிட்ட இருக்கிற ஆதாரமே நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கைக்கு யாராவது துரோகம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா, உண்மையிலே இந்த துலாம் ராசி லக்னத்துல பிறந்தவங்க ரொம்ப வேதனைப்படுவாங்க. அந்த அளவுக்கு நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிறது இவங்களுக்கு சுத்தமா பிடிக்காத ஒண்ணு. தெய்வத்தின் மேல அதிகமான நம்பிக்கை இவங்களுக்கு இருக்கும். ஆன்மீக நம்பிக்கை இவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். தெய்வ காரியங்கள் செய்றதுல அதிகமான ஈடுபாடோட செய்வாங்க. பக்தி சிரத்தையோட செய்வாங்க. கணக்கு பார்க்காம செலவழிப்பாங்க. அதே மாரி பிறருக்கு உதவி செஞ்சாலும் கூட சில நேரங்கள்ல அவங்க தேவைகள் பூர்த்தி ஆகுற வரைக்கும் அந்த உதவிகள செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனாலும் யாருக்கு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்தும் செய்யக்கூடியவங்களாவும் இருப்பாங்க. அதே மாரி ஒரு கொள்கை பிடிப்போட இருப்பாங்க. அதாவது எந்த காரியத்த எடுத்தாலும் சரி, அந்த காரியத்த நல்ல முறையில முடிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு தூக்கமே வராது. அதுக்காக எவ்வளவு அலைச்சல் அலைஞ்சாலும் பரவால்ல. அந்த காரியத்த முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியமா இருப்பாங்க. ஒரு சில நேரங்கள்ல இவங்க யாரையுமே அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டாங்க. எச்சரிக்கையோட தான் இருப்பாங்க. இருந்தாலும் சில நேரங்கள்ல இவங்க ஏமாறக்கூடிய ஒரு அமைப்புல இருந்துருவாங்க. அதே மாரி குடும்பத்தில அதிகமான பற்று, பாசம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். பெத்தவங்களையும், உறவினர்களையும் நல்லா மதிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. மனைவி, மக்கள், பிள்ளைகள் மேல அதுவும் பொம்பள பிள்ளைகள் மேலயெல்லாம் அதிகமான ஒரு பாசம் இவங்க கிட்ட இருக்கும். பெரியவங்கள ஒரு நல்ல மதிக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் இவங்க கிட்ட இருக்கும். ஆன்மீக பெரியோர்களையும் பக்தி மார்க்கத்தோட வணங்குவாங்க. அதே மாரி அவங்கள சந்திக்கிறதுக்கு இவங்களுக்கு ரொம்ப ஆவலோட போவாங்க. ஆன்மீக பெரியவர்கள சந்திக்கிறதுனா இவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு போவாங்க. நிறைய தீர்த்த யாத்திரைகள்லாம் போறது, ஆன்மீக பயணங்கள்லாம் போறது இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒண்ணு. பொதுச்சேவை செய்றதுன்னா சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அதுல ரொம்ப விருப்பப்பட்டு செய்வாங்க. ஆனா தேவையில்லாம செலவு செய்ய மாட்டாங்க. சில பேர் இவங்கள பார்த்துட்டு நீங்க பரவால்ல, அப்படி இப்படி ஆகா ஓஹோன்னு சொல்லி புகழ்ந்து பேசிட்டாங்கன்னா, உடனே மயங்கக்கூடிய ஒரு அமைப்புல இருப்பாங்க. அந்த புகழுக்கு சில நேரத்துல டக்குன்னு மயங்கிருவாங்க. இருந்தாலும் கூட பண விஷயத்துல எச்சரிக்கையாவும் இருப்பாங்க. எவ்வளவுதான் இவங்க எச்சரிக்கையா இருந்தாலும், சில நேரங்கள்ல அந்த பண விஷயத்துல கோட்ட விடக்கூடிய ஒரு அமைப்பு இவங்களுக்கு இருந்துரும். பொது காரியங்கள்ல பண விஷயத்துல ரொம்ப கரெக்ட்டா இருப்பாங்க. அதாவது பொது சொத்து அப்படிங்கிறத பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருப்பாங்க. அதே மாரி இவங்கள மத்தவங்க குறை சொல்லி பேசி இருக்கிற அளவுக்கு இவங்க நடந்துக்கிற மாட்டாங்க. மத்தவங்க குறை சொல்ற மாரி இவங்க நடந்துக்கிறவே மாட்டாங்க. கௌரவத்த எந்த காரணத்த கொண்டு விட்டுக் கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப மானஸ்தர்களா இருப்பாங்க. ஒரு சின்ன இழிவான பேச்ச கூட இவங்களால தாங்கிக்கிற முடியாது. அந்த அளவுக்கு மனசு வேதனைப்படக்கூடியவங்களா இருப்பாங்க. எந்த விஷயத்திலுமே திடீர்னு எடுத்த உடனே கோபமும் பட மாட்டாங்க. அப்படி கோபப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னா, வானத்துக்கு பூமிக்கும் குதிப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு கோபம் வரும். கண்மண் தெரியாம கோவப்படுவாங்க.
அதே மாதிரி யாராவது இவங்களுக்கு துன்பம் செய்ய வர்றாங்க, யாராவது ஒரு தேவையில்லாத வேலை செய்ய வராங்க, அவங்க ஆள் சரியில்லை, ஒரு மாதிரியான ஆள்களா தெரியுது அப்படின்னு சொன்னா டக்குன்னு பார்த்துட்டு உடனே அவங்கள விட்டு ஒதுங்கி போயிடுவாங்க. ஒரு காலமும் இவங்க வந்து பழிக்கு பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து இவங்களுக்கு பெரும்பாலும் வராது. அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை அவங்க வச்சுக்கிற மாட்டாங்க. தான் கெட்டாலும் மற்றவங்க நல்லா இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் பெருந்தன்மையாக இருந்துருவாங்க. பெரும்பாலும் இவங்களுக்கு வந்து ஒரு பயந்த சுபாவம் அப்படிங்கிறது இவங்களுக்கிட்ட ஒரு வீக்னஸ் பாயிண்டாகவே இருக்கும். எந்த பிரச்சனையிலும் இவங்க வந்து அவ்வளோ சீக்கிரம் போய் எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நினைக்கவே மாட்டாங்க. பிரச்சனைகள்லேருந்து பெரும்பாலும் விலகிக்கிறணும் அப்படின்னு தான் நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்திலும் தானாக போய் தலையை கொடுத்து மாட்டிக்கிறது அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு வந்து ஒரு ஆகாத விஷயம். இப்போ பிரச்சனைன்னு வந்துட்டு அதுலேருந்து எப்பயாவது தப்பிச்சு நிம்மதியாக இருக்கணும் அப்படிங்கிறத தான் நினைப்பாங்க. அந்த பிரச்சனையை மேலும் மேலும் வலுப்பெறவே செய்யவே மாட்டாங்க. அந்த ஆழமாக உள்ள இறங்கி அந்த பிரச்சனையை சந்திப்போம் அப்படிங்கிறத வந்து இவங்க முற்றிலுமே அறவே தவிர்த்துருவாங்க. பிரச்சனைன்னு வந்துட்டா ஒதுங்கிடுவாங்க. அதே மாதிரி வியாபாரத்திலையும் சரி, தொழிலும் சரி, ரொம்ப திறமையான ஆட்களாக இருப்பாங்க. பேசி வியாபாரம் செய்கிறதுல வந்து ரொம்ப ரொம்ப தெளிவானவங்களாக இருப்பாங்க. அதாவது உடம்பை வந்து போட்டு அலட்டிக்கிற கூடாது. உடல் உழைப்பு இல்லாமல் எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னு சிந்திக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. பேசியே சமாளிக்கக்கூடியவங்க. அப்போ பேசி வியாபாரம் பண்ணக்கூடிய தொழில்கள் என்னென்ன இருக்குதோ அதில் எல்லாமே இவங்க வந்து கைதேர்ந்தவங்களாக தான் இருப்பாங்க. அதே மாதிரி தொழில் அதிபர்கள் அப்படின்றது இவங்க தான். நிர்வாக பொறுப்பை வந்து இவங்ககிட்ட நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க. நிர்வாக பொறுப்பில் நிறையா இருப்பாங்க. ஒரு வேலை செஞ்சாலும் அந்த வேலையிலேருந்து உயர் பதவிகள் அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். நல்ல பொறுப்புள்ள வேலையில் தான் அவங்க அதிகமாக இருப்பாங்க. குடும்பத்திலையும் அதிகமான பற்று பாசத்தோட ஒரு பொறுப்பாக தான் நடந்துக்கிருவாங்க. அப்போ குடும்ப பொறுப்பு அப்படிங்கிறது வந்து இவங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கும். அந்த பொறுப்பை வந்து இவங்க ஏற்றுக்கிருவாங்க. அதே மாதிரி அவசிய தேவைகள் என்ன அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தாராளமாக செலவு செய்யக்கூடிய அவங்களாம் இருப்பாங்க. அதாவது அவசிய தேவைகள் இருந்தால் அதுக்கு எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்ல, செய்கிறேன் அப்படின்னு சொல்லி செய்வாங்க. தேவையில்லாத செலவு அப்படின்னு சொன்னால் வேணாம், விட்டுரு, ஒதுங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கிடுவாங்க. அது தேவையில்லைன்னே சொல்லிடுவாங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி இவங்க வந்து அலங்கார பொருட்கள் அப்படிங்கிறதுல ரொம்ப விருப்பமாக இருப்பாங்க. ஆபரண பொருட்கள் மேலே ரொம்ப விருப்பமாக இருப்பாங்க. இதனால பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 10 விரல்லையும் மோதிரம் போடணும்னு ஆசைப்படுவாங்க. கழுத்தில் 1க்கு 2 செயின் 4 செயின் போட்டிருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. இந்த மாதிரி ஆபரணங்களை வந்து அதிகமாக பூட்டி தன்னை வந்து ஒரு பெரிய இதாக காட்டிக்கணும்னு சொல்லி நினச்சிக்கிடுவாங்க. அதேமாதிரி பெரிய பெரிய ஆடம்பரமான பங்களாக்களில் தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பெல்லாம் அவங்களுக்கு இருக்கும். ஒரு வீடே கட்டினாலும் அந்த வீடை வந்து பார்க்க லட்சணமாக சொகுசாக இருக்கிற மாதிரி வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இவங்ககிட்ட இருக்கும். ஒரு சாதாரண வீட்டுகளில் வந்து கஷ்டப்பட்டு குடியிருப்பு அப்படின்னு கூட அவங்க நினைக்க மாட்டாங்க. வாடகை வீட்டுக்கே போனாலும் ஒரு வசதியான வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி தான் நினைப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து இவங்க ஆடம்பரத்தை விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க. அதேமாரி வெளியில் கிளம்புறாங்க அப்படின்னு சொன்னால் மேட்சுக்கு மேட்சாக ட்ரெஸ் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. கண்டிப்பாக அந்த உடை வந்து மேட்சுக்கு மேட்சாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அதை விரும்பி ஏற்றுக்கிற மாட்டாங்க. தான் மேலே எப்போவுமே ஒரு ஷெண்டு வாசம் அடிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அதனால் வந்து நிறைய வாசனை திரவங்களெல்லாம் பூசிக்கிட்டு வெளியே போவாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு சொகுசு வாழ்க்கையை விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க. அது வந்து இந்த துலாம் ராசி, துலாம் லக்னத்தில் பிறந்தவங்க அதிகமான பேர் வந்து இப்படி தான் இருக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா சுக்கிரனுடைய வீடு, காலபுருஷனுக்கு 7வது வீடு சுக்கிரனுடைய வீடு. இந்த சுக்கிரனுடைய வீட்டில் பிறந்தவங்க எல்லாரும் அதிகபட்சம் இப்படித்தான் இருப்பாங்க. இவங்களால வந்து ஏதாவது ஒரு வேலை செய்யாமல் சும்மா இருக்க முடியாது. அதாவது சோம்பேறிகளாக இருக்கணும்னு இவங்க ஒரு காலம் நினைக்கவே மாட்டாங்க. ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. எதையுமே ஒரு சிந்திச்சுக்கிட்டு திட்டமிட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. பெரும்பாலும் இவங்களுக்கு வந்து ஒரு மனைவி கணவன் அமையிறது எல்லாமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கொஞ்சம் பவரை காட்டிக்கூடிய ஆள்களாகவே இருப்பாங்க. இப்போ துலாம் ராசி, துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து 7ஆம் இடம் மேச ராசியினுடைய அதிபதி செவ்வாய் இந்த ஸ்தானத்தில் தான் அவங்களுக்கு வந்து கணவனோ மனைவியோ வைப்பாங்க. இப்போ செவ்வாய் எப்படிப்பட்டவர்? எதுலையுமே ஆத்திரப்படக்கூடியவர், முன்கோபக்காரர், தான் பிடிச்சவர்களுக்கு 3 கால் அப்படின்னு சொல்லி சில நேரத்தில் போராடக்கூடியவர். அதை வந்து நிரூபித்து காட்டணும் அப்படின்னு சொல்லி போராடுவார். அது அப்படித்தான் அப்படின்னு சொல்லி தான் வச்சதான் சட்டம்ன்ற மாதிரிலாம் பேசுவார். அப்போ அந்த மாதிரியெல்லாம் ஒரு அமைப்பில் இருக்கக்கூடியவங்க தான் அந்த 7ஆம் இடத்து அதிபதி அப்படிங்கிறதுனால
இவங்களுக்கு வந்து மனைவியா வர்றவங்களும் சரி, கணவனா வர்றவரும் சரி, கொஞ்சம் அந்த மாரி ஒரு ஒரு கெத்தா இருக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருப்பாங்க. இதனுடைய ஆட்சியாளர் வந்து சுக்கிரன் அப்படிங்கிறதுனால, இல்லற வாழ்க்கையில வந்து அ இன்ப சுகத்த அனுபவிக்கிறதுல அதிகமான ஒரு ஈடுபாடு இருக்கும். அதனால வந்து கொஞ்சம் இல்லற வாழ்க்கை, இல்லற சுகத்துல வந்து அதிகமான ஈடுபாடு இருந்தாலும், அதுக்காக வந்து ரொம்ப அத வந்து அலட்டிக்க மாட்டாங்க. ஒரு மனசுக்குள்ளே இருக்கும். அதே மாதிரி வெளியில வந்து பழக்கவழக்கங்கள் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். யாருகிட்டயும் கூசாம பழகிருவாங்க. எப்பேர்ப்பட்டவங்களையும் கூசாம பழகி வச்சுக்கிருவாங்க. இப்ப நட்பு வட்டாரங்கள்ல வந்து இவங்களுக்கு அதிகமான நண்பர்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். இவங்க வந்து சாப்பாட்டு பிரியர்கள். எந்த சாப்பாடா இருந்தாலும் அது வந்து ருசியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்ப அறுசுவை உணவு பிரியர்கள் அப்படின்னே இவங்கள வந்து சொல்லலாம். பெரும்பாலும் வந்து துலாம் லக்னம், துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து சாப்பாடு அதிகமா சாப்பிடுறனால மட்டும் கிடையாது. இயற்கையாவே அவங்களுக்கு வந்து வயிறு வந்து ஒரு தொப்ப வைக்கக்கூடிய அளவுல இருக்கும். அந்த மாரி வந்துரும் சில பேருக்கு. அது துலாம் ராசிக்காரவங்களுக்கு ஒரு சில பேருக்கு அந்த மாரி அமைப்புல வயிறு வந்து ஒரு தொப்ப வைக்கக்கூடிய அமைப்புல இருக்கும். துலாம் ராசி வந்து அடி வயிற குறிக்கக்கூடிய இடம். அதாவது பெருங்குடல் சம்பந்தப்பட்ட இடத்த குறிக்கக்கூடிய இடம். அதனால வந்து இந்த வயிற்று வலி, அடிவயிறு வலிக்கிறது, பெருங்குடல்ல வந்து பிரச்சனைகள் ஏற்படுறது, குறிப்பா அஜீரண கோளாறு வர்றது, அல்சர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது கேஸ்ட்ரிக் அல்சர் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த மாரி வாய்வு கோளாறுகள்லாம் இவங்களுக்கு அடிக்கடி வரக்கூடிய அமைப்புல இருக்கும். அடிக்கடி புளிச்சேப்பம் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஏதாவது ஒரு சாப்பாடு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, செரிமான பிரச்சனைகள் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, அந்த புளிச்சேப்பம் வந்து இவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அறுசுவை உணவ சாப்பிடுறதோடு மட்டும் அல்லாம, கொஞ்சம் நொறுக்கு தீனியும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடியவங்களா இருப்பாங்க. நொறுக்கு தீனி அதிகமா சாப்பிடக்கூடியவங்களா இருப்பாங்க. சைவ உணவுகள் இவங்களுக்கு வந்து அதிகமா பிடிக்கக்கூடிய ஒண்ணா இருக்கும். சைவ உணவுகள் வந்து அதிகமா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்ப இந்த மாரி இருக்கிறனால வந்து இவங்களுக்கு வந்து இவங்களுடைய ராசி லக்னம் வந்து அந்த அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள குறிக்கிறதுனால, இந்த சாப்பாடு பிரச்சனைகள் மூலமா வந்து கண்டிப்பாக ஒரு அஜீரண கோளாறு அப்படிங்கிறது கண்டிப்பாக இவங்களுக்கு இருக்கும். அல்சர் பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஒரு இயற்கையாவே வரக்கூடிய அமைப்பில இருக்கும். அப்ப ஒரு சின்ன வயிற்று சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் உடனே அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து, அத வைத்தியத்த பார்த்துக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பா சொல்லப்பட்ட ஒன்று. இந்த துலாம் லக்னம், துலாம் ராசியில வந்து சனி பகவான் உச்சம் பெறுவார். சூரியன் வந்து இதுல நீச்சம் பெறுவார். ஏன்னா சூரியன் வந்து இதுல துலாம் ராசி, துலாம் லக்னத்துக்கு வந்து பாதகாதிபதியா செயல்படக்கூடியவரா இருப்பார். புதன், சனி இருவரை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, கண்டிப்பா துலாம் லக்னம், துலாம் ராசிக்காரர்களுக்கு இவங்க தான் சுபர்கள். அப்ப இவங்களுக்கு வந்து இந்த புதன் திசை, சனி திசையெல்லாம் நடந்தா ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறது. அதே மாரி புதன் புத்தி, சனி புத்தி நடந்தா ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறது. அதே மாரி புதன் வந்து ஒரு அரை சுபராகவும் செயல்படுவார். ஏன்னா, அவர் வந்து ராசிக்கு 12ஆம் அதிபதியாவோடும் வரக்கூடியவர். புதன் வந்து அரை சுபராக வேலை செய்வார். சூரியனும், குரு வந்து பகைவர்களாகவும் இருப்பாங்க. இந்த சூரியன், குரு வந்து கண்டிப்பா இவங்களுக்கு வந்து நட்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பில்ல. அதே மாரி ராகு, கேது வந்து கண்டிப்பா நண்பர்கள் தான். நட்பா இருக்கக்கூடியவங்க. சந்திரன், செவ்வாய் இருவரும் வந்து சமமானவர்கள் தான் என்றாலும் கூட, செவ்வாய் வந்து மாரகாதிபதியா செயல்படுவார். அப்ப குடும்பஸ்தானத்துக்கும், களத்திர ஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி அப்படிங்கிறதுனால 2, 7க்கு வந்து செவ்வாய் வந்து பொறுப்பா இருக்கிறதோடு மட்டும் அல்லாம, அந்த மாரகாதிபதியாவும் அவர் செயல்படுவார். அப்ப இந்த இவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, அந்த தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிறது மூலியமா, அதாவது வரவுகள் மூலியமா தான் பிரச்சனைகள் நெறைய வரும். கொடுக்கல் வாங்கல்கள்ல நெறைய பிரச்சனைகள் வரும். அப்ப அதன் மூலியமா நெறைய பிரச்சனைகள இவங்க சந்திப்பாங்க. நண்பர்கள் மூலியமாக, வெளிவட்டார பழக்கவழக்கங்கள் மூலியமாக, களத்திரத்தின் மூலியமாகவும் இவங்க வந்து கொஞ்சம் பிரச்சனைகள சந்திக்கக்கூடிய அமைப்புல இது இருக்கும். அதே மாரி 11ஆம் இடம் லாபஸ்தானம் அப்படிங்கிறதுனால, எந்த ஒரு லாபத்தையும் இவங்க எதிர்பார்த்து செய்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த லாபத்தை எதிர்பார்க்கக்கூடிய நேரத்தில சில நேரங்கள்ல வந்து அவங்களுக்கு அந்த லாபகரமான செயல் வந்து பாதகத்தில முடிஞ்சு, நஷ்டங்கள சந்திக்க வேண்டிய ஒரு அமைப்புல இவங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இவங்களோட தொழில் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா, நெறைய பேர் வந்து வியாபாரிகளா தான் இருப்பாங்க. கண்டிப்பா வியாபாரிகளா இருப்பாங்க.
அதே மாதிரி ஆபரணங்கள் உற்பத்தி செஞ்சு விற்பனை செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. அதாவது பொற்கொள்ளர்கள் அப்படின்னு தங்க வேலை செய்யக்கூடியவங்களாம் நிறைய பேர் இதில் இருப்பாங்க. அதே மாதிரி நீதிமன்றங்களில் வந்து நீதிபதிகள், வழக்கறிஞர்கள் அப்படிங்கிறது நிறையா இருப்பாங்க. ஊர் பெரியவர்கள் அப்படிங்கிறது இவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நீதி சாஸ்திரத்தை வந்து நிறைய பேர் படித்தவங்களா இருப்பாங்க. கண்டிப்பாக வந்து வேதம் அப்படிங்கிறதுல ஒரு அதிக ஈடுபாடோடு இருப்பாங்க. வேதங்களை கற்றுக்கிறதுல தர்மசாஸ்திரம் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. புரியுதுங்களா? நிறைய தொழில் அப்படிங்கிறது தொழில்கள் அதிபர்களாக இருக்கக்கூடியவங்களும் இவங்களே தான் கண்டிப்பாக. அப்போ இந்த கட்டிட வேலை செய்யக்கூடியவங்கள், இன்ஜினியர்கள் அப்படின்ற அலங்கார வல்லுநர்கள் இவங்க எல்லாமே வந்து கண்டிப்பாக இந்த துலாம் ராசியை சேர்ந்தவங்க அதிகமான பேர் இருப்பாங்க. புரியுதுங்களா? இன்டீரியர் ஒர்க் வீடுகளில் வந்து அந்த அலங்கார வடிவமைப்புகள்லாம் செய்யக்கூடிய வேலையெல்லாம் இவங்க அதிகமாக பார்ப்பாங்க. அதனால் வந்து துலாம் ராசிக்காரவங்கள் வந்து கண்டிப்பாக இந்தந்த துறைகளெல்லாம் ஒரு சிறந்து விளங்கக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க. துலாம் ராசி நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு நான் நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.